Hello friends, welcome to one more rep. Protein வந்து நம்ம பாடியில் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு மேக்ரோநியூட்ரியன்ட். ஸோ நம்ம பாடியில் நிறைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃப்ளூயிட் பேலன்ஸ், டிஷ்யூ ரிப்பேர், மசில் பில்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே தேவை. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு ஃபுட் மூலமாகவும் கிடைக்கும், சப்ளிமெண்ட்ஸ் மூலமாகவும் கிடைக்கும். ஸோ சப்ளிமெண்ட்ஸ்னோடனே நம்ம எல்லாத்துக்குமே முக்கால்வாசி தெரிஞ்ச ஒரு சப்ளிமெண்ட் வந்து வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தான். பட் வீகனாக இருக்கீங்க, இல்லாட்டி உங்களுக்கு வெஜிடேரியன் சோர்ஸில் தான் உங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த சப்ளிமெண்ட் வந்து பிளிக்ஸோட பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர். ஸோ இந்த ப்ரோட்டீன் பவுடர் தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆக்சுவல் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீனை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தரேன். அதுக்கப்புறம் வே ப்ரோட்டீன் இருக்கும்போது நாம ஏன் இந்த மாதிரி ஒரு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீனை சூஸ் பண்ணுங்கிறதுக்கான ரீசன்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும்னா அது பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ், அதாவது உங்களோட தால் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஸ்ப்ரவுட்ஸ், இந்த மாதிரி மற்ற வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ் விட இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டில் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் எதுக்கு இதை சூஸ் பண்ணுங்கிற ரீசன்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வே ப்ரோட்டீனோட ட்ராபேக்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ வே ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அது ஒரு எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னு. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, வே ப்ரோட்டீன் வந்து சில டைம் இந்த லாக்டோஸ் இன்டாலரண்ட் பீப்புளுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆவரேஜ் அரௌண்ட் 75% பீப்புள் வந்து லாக்டோஸ் இன்டாலரண்ட். அதாவது அவங்க மில்க் ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரும், இல்லாட்டி ப்ளோட்டிங் வரும், இந்த மாதிரி ஏதாவது கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இவங்க வந்து மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இன்னொன்று, பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்னொன்னே நம்ம ஏன் பிளான்ட்ஸ்லேருந்தே ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஸோ வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்சஸ் பற்றி பேசுவோம். அதாவது நான் டைரி வெஜிடேரியன் சோர்சஸ். ஸோ பன்னீர், உங்களோட மில்க் இல்லாட்டி வேறு எந்த டைப் ஆஃப் மில்க் ப்ரோட்டீனுமே நம்ம இதில் எடுக்க மாட்டோம். ஒன்லி வெஜிடேரியன் சோர்சஸ். ஸோ இப்போ நட்ஸு, ரைஸ் ப்ரோட்டீன், பீ ப்ரோட்டீன், இல்லாட்டி பீன்ஸ்லேருந்து வர்றது, இந்த மாதிரி சோர்சஸ் பற்றி பேசுவோம். ஸோ நீங்கள் ஹோல் ஃபுட்ஸாக எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்சஸில் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. பொதுவாக வெஜிடேரியன் ப்ரோட்டீனை வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை மில்க் பேஸ்ட் ப்ரோட்டீனை வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். இதுக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீனில் பார்த்துட்டிங்கன்னா இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுமே வந்து இருக்கும். பட் இதுவே வெஜிடேரியன் ஃபுட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுமே ஃபுல்லாக இருக்காது. அதனால அதை வந்து இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். பட் இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து வெஜிடேரியன் இன்க்ரீடியன்ஸில் பண்ணின ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். பட் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்னாலே இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இந்த சப்ளிமெண்ட் மட்டும் எப்படி ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெஜிடேரியன் ப்ரோட்டீனை வந்து நாம் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக மாற்றினோன்னா 2-3 சோர்சஸ் ஆஃப் வெஜிடேரியன் ப்ரோட்டீனை சேர்ந்து மிக்ஸ் பண்ணோன்னா ஒன்றில் இல்லாத அமினோ ஆசிட் வந்து இன்னொன்றில் இருக்கும். ஸோ நம்ம சேர்த்து எடுக்கிற டைமில் என்ன ஆகும்னா எல்லா அமினோ ஆசிட்ஸும் நம்மளுக்கு சேர்த்து கிடைக்கிறனால அது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆயிரும். ஸோ ரைஸ் ப்ரோட்டீனும் பீ ப்ரோட்டீனும் ஒன்றா சேர்ந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் பண்ணியிருக்கிறனால இந்த ப்ரோட்டீன் பவுடரில் பார்த்தீங்கன்னா எல்லா தேவையான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுமே இருக்குது. ஸோ என்னோட வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்சஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ரைஸ் ப்ரோட்டீன் அண்ட் பீ ப்ரோட்டீன் நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் அதிலே கிடைக்கும்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஃபுட் மூலமாக நம்ம எடுக்கிற வெஜிடேரியன் ப்ரோட்டீனில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா அதோட கார்போஹைட்ரேட் இல்லாட்டி ஃபேட் கண்டென்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சன்னா எடுத்துக்கலாம். ஸோ சன்னாவில் வந்து ஒரு 100 கிராம்ஸுக்கு மேபி ஒரு 20 கிராம்ஸ் பக்கம் ப்ரோட்டீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த 20 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கூட சேர்ந்து ஒரு அரௌண்ட் 30-40 கிராம்ஸுக்கு மேலேயே உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸும் சேர்த்து வரும். இதனால என்ன ஆகுதுன்னா அந்த 100 கிராம்ஸ் சன்னாவில் உங்களுக்கு வந்து கேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தியாயிரும். இதனால உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ்க்கு நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஆட் பண்ண முடியாது. இல்லாட்டி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மற்ற கார்போஹைட்ரேட் இன்டேக், உங்களோட ரைஸ், உங்களோட பொட்டேட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணணும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு லோ கார்ப் டயட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து உங்களால் இந்த மாதிரி ப்ரோட்டீன் சோர்சஸ் வந்து உங்களோட டயட்டில் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 100 கிராம்ஸ் சன்னா சேர்த்துறதுக்குள்ளேயே உங்களோட கார்போஹைட்ரேட் இன்டேக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். அதனால இது வந்து அங்கே சூட்டபுளாக இருக்காது. இன்னொன்று வந்து நட்ஸ். ஸோ நட்ஸ் வந்து ஒரு நல்ல டைப் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். பட் நான் யூஸ்வலாக வந்து நட்ஸ் வந்து ஃபேட் இன்டேக்குக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் ரீசன்னா, ஒரு 100 கிராம்ஸ் நீங்கள் நட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அது கூட சேர்ந்து அதோட ஃபேட் இன்டேக் நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிடுறீங்க. ஸோ உங்களோட ஃபேட் இன்டேக் ஜாஸ்தி ஆகுது. ப்ளஸ் 100 கிராம்ஸ் ஆஃப் நட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா யூஸ்வலி ரொம்பவே ஹை கேலரிஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது, நீங்கள் திரும்ப ஒரு கட்டிங் டயட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட கேலரி லிமிட்டை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக எக்ஸீட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த பிளான்ட் பேஸ்ட் பவுடரில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களோட கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அண்ட் ஃபேட் கண்டென்ட் இதுவே ரொம்பவே கம்மி தான். ஸோ அரௌண்ட் 5 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபேட்டுமே ரொம்பவே கம்மி தான். அடுத்தது வந்து இந்த சப்ளிமெண்ட்டோட இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரைஸ் ப்ரோட்டீன் அண்ட் பீ ப்ரோட்டீன். ஸோ ரைஸ் அண்ட் க்ரீன் பீஸ் இது ரெண்டுமே வந்து இதோட பேசிக் இன்க்ரீடியன்ஸ். அது கூட இவங்க வந்து கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பாடியில் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் வந்து கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பிளெண்டுக்காக. அதுக்கப்புறம் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் பிளெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைஜஸ்டிவ் என்சைம் பிளெண்ட் ரொம்ப கெமிக்கல்ஸ் பற்றி யோசிச்சிடாதீங்க. பைனாப்பிள் அண்ட் பப்பாயா இது ரெண்டோட எக்ஸ்ட்ராக்ட் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் சுகர் கிடையாது, பட் ஸ்வீட்னர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டைஜஸ்டிவ் என்சைம் எதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சில பேத்துக்கு வந்து பிளான்ட் ப்ரோட்டீன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். பட் அது வராமல் இருக்கிறதுக்கு வந்து இவங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட இன்னும் சில அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு நான் ஜிஎம்ஓ ப்ராடக்ட். ஸோ நான் ஜிஎம்ஓ ப்ராடக்ட் என்னன்னா இந்த ப்ராடக்ட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே வந்து ஜெனடிக்கலி மாடிஃபைட் சப்ஸ்டன்ஸ் வச்சு பண்ணது கிடையாது. இன்னொன்று வந்து இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ க்ளூட்டனுங்கிறது வந்து என்னென்னா அது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான். வீட்டில் பார்லியில் இந்த மாதிரி இதில் வந்து அந்த ப்ரோட்டீன் இருக்கும். சில பேத்துனால வந்து இந்த க்ளூட்டனுங்கிற அந்த ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த க்ளூட்டன் எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ப்ளோட்டிங் வரும், டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ளூட்டன் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்குது, இல்லாட்டி நீங்கள் வந்து சீலியாக் டிசீஸ் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு டைப் ஆஃப் க்ளூட்டனும் கிடையாது. இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ராடக்ட்டை நானும் ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ அதை ஓப்பன் மட்டும் பண்ணி பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து டெக்ஸ்சர் அண்ட் ஸ்மெல், இன்னொன்று வந்து மிக்சபிலிட்டி எப்படி இருக்குன்னு, அடுத்தது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இவங்க வெப்சைட்டில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கூப்புக்கு வந்து 300 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 300 ml வாட்டர் வந்து நான் தனியாக என்னோட ஷேக்கரில் எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூட வந்து நம்ம இப்போ ஒரு 1 ஸ்கூப் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அண்ட் அதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்க அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா வெனிலா பனானா ஃப்ளேவர். ஸோ இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்மெல் வந்து பெருசாக வெனிலா ஃப்ளேவர் எனக்கு தெரியல, பட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பனானா ஃப்ளேவர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த யூஸ்வலாக ப்ரோட்டீன் பவுடர்ஸில் வர அந்த ஒரு ஸ்மெல் இருக்குது. டெக்ஸ்டருமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடர்டாக தான் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்குது. ஸோ 300 ml வாட்டரில் வந்து நான் இப்போ இந்த 1 ஸ்கூப் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதோட மிக்சபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஸோ ஒரு 6 டைம்ஸ் ஷேக் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. உள்ளே கட்டி ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். கொஞ்சமாக ஷேக்கர் சைடில் ஒட்டி இருக்குது, பட் மேஜர்லி நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. பட் இது நல்லா இன்னொரு 3-4 டைம்ஸ் ஷேக் பண்ணோன்னா இது நல்லாவே பிளெண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ப்ராப்பராக இப்போ மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இது ஃபர்ஸ்ட்டாக நான் இது வே ப்ரோட்டீனுக்கு பதிலாக ஒரு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் நான் இன்றைக்கி தான் சிப் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் ட்ரை பண்ணதே கிடையாது. டேஸ்ட் வந்து எனக்கு அந்த ரொம்ப ஸ்வீட்டாகவும் தெரியல, ரொம்ப பிளாண்டாகவும் தெரியல. பட் அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரோட அந்த ஒரு டச் எனக்கு அது ஃபீல் ஆகுது இது குடிக்கும்போது. வே ப்ரோட்டீனுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கொஞ்சம் அரிசி மாவு வந்து தண்ணியில் கலந்தால் எப்படி இருக்குமோ எனக்கு அந்த மாதிரி குடிக்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அது ஆக்சுவலாக அரிசி மாவு கிடையாது, பட் எனக்கு அது ஃபீல் அப்படி தோணுது, அதான் உங்களுக்கு நான் சொன்னேன். பட் இது டேஸ்ட் வைஸ் வந்து வே ப்ரோட்டீனுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் எனக்கு இன்னும் இதுக்கு நான் பழக்கப்படாத ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது நான் இப்போ டைஜஷன் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லணும்னா இது கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணேன்னா தான் எனக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு வீடியோவில் நான் போடுறேன் திரும்பவும். இந்த ப்ராடக்ட் யார் யூஸ் பண்ணலான்னு என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு வீகனாக இருக்கீங்க, அதாவது எந்த ஒரு அனிமல் ப்ராடக்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு வீகனாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து உங்களோட ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து டைரி ப்ராடக்ட்ஸில் அலர்ஜி இருக்குது, உங்களால் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ண முடியாது, பட் உங்களுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு வே ப்ரோட்டீனே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட பேர் ஆஷிக். நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.